டெல்லியில் பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள ஊரக வளர்ச்சித்துறைக்கான மத்திய அமைச்சர் கோபிநாத் முண்டேவின் உடலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நேரில் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் முண்டேவின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அவர் ஆறுதல் தெரிவித்தார். சமூக வலைதளத்தில் மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் முண்டேவின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் அவரது ஆன்மா சாந்தி பெற வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். முண்டேவை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, முண்டேவின் மறைவு கட்சிக்கும் நாட்டிற்கும் மிகப்பெரிய இழப்பு என்றும் கூறியுள்ளார். சாதாரண குடும்பத்தில் பிறந்து அரசியல் வாழ்வில் படிப்படியாக உயர்ந்த முண்டே தலைச்சிறந்த தலைவர் என்று மோடி குறிப்பிட்டுள்ளார். பாரதிய ஜனதா மூத்த தலைவரான அத்வானி, மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அருண்ஜேட்லி, வெங்கையா நாயுடு, நிதின் கட்கரி, நிர்மலா சீதாராமன், ராம்விலாஸ் பாஸ்வான், RSS தலைவர் மோகன் பகவத், விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் அசோக் சிங்ஹால், தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத் பவார் ஆகியோரும் முண்டேவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜியும், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தியும் முண்டேவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். டெல்லி சாலை விபத்தில் உயிரிழந்த ஊரக மேம்பாட்டுத்துறைக்கான மத்திய அமைச்சர் கோபிநாத் முண்டேவிற்கு பிரதன்யா என்ற மனைவியும் 3 மகள்களும் உள்ளனர். மகாராஷ்டிராவில் உள்ள பராலி பகுதியில் 1949ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி பிறந்த முண்டே நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவரது குடும்பத்தில் 3வது வாரிசான முண்டே பீட் மாவட்டத்தில் உள்ள நாத்ராவில் செயல்பட்ட மரத்தடி பள்ளியில்தான் ஆரம்ப கல்வியை பயின்றார். பின்னர் வணிகவியலில் இளங்கலை பட்டமும் பூனே சட்டக்கல்லூரியில் 1976ஆம் ஆண்டு சட்டப்படிப்பையும் முடித்தார். கல்லூரியில் பயின்றபோது பிரமோத் மகாஜனின் நட்பு முண்டேவுக்கு கிடைத்தது. மகாஜனின் நட்பு காரணமாக அவரது சகோதரி பிரத்னயாவை முண்டே திருமணம் செய்து கொண்டார். பாரதிய ஜனதாவின் அங்கமான அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்ட முண்டே இந்திரா காந்தி ஆட்சி காலத்தின் போது பிறப்பிக்கப்பட்ட எமர்ஜென்சிக்கு எதிரான போராட்டங்களில் பங்கேற்றார். பின்னர் 1971ஆம் ஆண்டு பாரதிய ஜனசங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட முண்டே பீட் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டார். பின்னர் பாரதிய ஜனதா கட்சியின் பல்வேறு பொறுப்புகளை வகித்த முண்டே 1991ஆம் ஆண்டு முதல் 1995ஆம் ஆண்டு வரை மகாராஷ்டிரா சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தார். 1995ஆம் ஆண்டில் மனோகர் ஜோஷி மகாராஷ்டிரா முதலமைச்சராக பதவியேற்றபோது முண்டே துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். அண்மையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பீட் தொகுதியில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சுரேஷ் தாஸை எதிர்த்து போட்டியிட்ட முண்டே சுமார் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மோடி தலைமையிலான அமைச்சரவையில் ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட முண்டே டெல்லியில் நடைபெற்ற சாலை விபத்தில் இன்று உயிரிழந்தார்.